அனைவருக்கும் வணக்கம். இந்து அறநிலைத்துறையுடைய அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் சட்டசபையில் ரைமிங்காக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அவருடைய என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக நிறைவு உரையாக ரைமிங்காக பேசியிருக்கார். அது என்ன அப்படின்னா, கோவில்களை வைத்து கலை வளர்க்கின்றோம், கலவரத்தை அல்ல பண்பாடை வளர்க்கிறோம் அப்படிலாம் சொல்லிட்டு, கடவுளை கோவிலில் வைத்து வணங்குங்க, பிரச்சாரத்திற்கு கூட்டிகிட்டு வர வேண்டாம், இறைவனிடம் வரம் கேளுங்க, அவரை வைத்து வாக்கு கேட்காதீங்க இப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். கடைசியாக நன்றி சொல்கிற வகையில் என்ன சொன்னார்னா, இன்றைய நட்சத்திரம் உதயா அவர்கள், உதயநிதியை சொல்கிறாரு, நாளைய உதயசூரியன் அப்படின்னு இன்னும் ரைமிங்கெல்லாம் பேசி வாழ்த்து சொல்லிவிட்டு, கடைசியாக இவர் ஒரு இந்து அறநிலைத்துறை அமைச்சர், ஆனால் அறநிலையத்துறை அணி செய்து வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்கிறாரு. இந்துவை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லலை. சரி, இதில் என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, கோவிலை வைத்து கலை வளர்க்கிறோம், கலவரத்தை அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கலவரம் வனஜா அப்படிங்கிறவங்க சென்னையில் பொலச்சலூர் அந்த பகுதியில் இருக்கிற ஒரு அகத்தீஸ்வரர் கோவில் இருக்குது. அந்த கோவிலுடைய தர்மகர்த்தா அவர்களை மிரட்டியிருக்காங்க. யார் சொல்லி அப்படின்னா, சேகர் பாபு அவர்களுடைய ஒரு ஆர்டர் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைக்கு வர சொல்கிறாங்க. சேகர் பாபு எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறாரு. அத நான் சொல்லாம உங்ககிட்ட நாங்க பார்க்க வந்திருக்கிறோம், யாருக்கும் சொல்ல வேணான்ட்டு. இப்ப காலையில வந்தா இல்லன்ட்டீங்க, சாவுக்கு போய்க்கிறாங்கன்னு சொல்லிட்டீங்க. நாங்க இப்ப வந்திருக்கிறோம், இப்ப பேசிட்டு முடிவு எடுக்கணும். என்னன்ற முடிவை நீங்க தான் இப்ப எடுக்கணும். என்ன முடிவு? நான் பெருசா ஆகக்கூடாதுன்னு நான் பாக்குறேன். நானு என்ன முடிவா பேசுறதானே, என்ன முடிவுன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். எப்படி தெரியும்? நீங்க வாயில பேசினே இருந்தா நேரம் உட்கார்ந்து பேசினாதானே தெரியும். வாயில பேசுறது இப்ப நீங்க பேசுறீங்க, நான் போன்ல, ரெண்டு பேருமே போன்ல பேசிட்டு நாளைக்கு ஆகுமா? நேரா உட்கார்ந்து தானே பேச முடியும். சேகர் பாபுக்கோ எங்களுக்கோ இந்த பஞ்சாயத்துக்கு என்ன பிரச்சனைப்போ? சேகர் பாபுக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்களா? சாயந்தரம் வாங்க, என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்றத நேரா உட்கார்ந்து பேசிக்கலாம். அங்க அதே பகுதியில் ஒரு கோவில், சாய்பாபாவுக்கு ஒரு கோவில் கட்டுறாங்க. அவங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லை, ஃபேமிலியில் யாரும் இல்லை, கல்யாணம் பண்ணாத ஒரு சிஸ்டர்ஸ், கல்யாணி அப்படிங்கிறவங்க கட்டியிருந்தாங்க. அவங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா மர்மமான முறையில் இறக்குறாங்க. அவங்களுடைய மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு கருணாகரன் அப்படின்லாம் வராங்க. யார் அப்படின்னா, அவர் முன்னாடி அவர் மேலே நிறைய கேஸ் இருக்குது, குறிப்பாக கஞ்சா கேஸ் அவர் மேலே இருக்குது. இந்த மாதிரி ஆட்கள் இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தா, சேகர் பாபு அவர்களுடைய ஆளுங்க. கோவிலில் பிரச்சனை பண்ணுறாங்க. அந்த பொலச்சலூர் அகத்தீஸ்வரர் கோவிலில் இருக்கிற சிசிடிவி கேமராவெல்லாம் கட் பண்ணுறாங்க, அங்கே சண்டை போடுறாங்க, கோவிலுக்குள்ளேயே நடக்குது. இதெல்லாம் கலவரம் இல்லையா? நீங்கள் பண்ணது கலவரம் இல்லையா? அதே மாதிரி நிறையா அதை பண்ணோம் இதை பண்ணோம் எல்லாம் சொல்கிறாங்க. இந்து அறநிலைத்துறை அப்படின்னு வாயில் இந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு சேகர் பாபு அவர்களுக்கு தயக்கம், கூச்சம், வெக்கம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் பண்ணிட போகிறீங்க? அறநிலையத்துறை அணி செய்து வளர்ப்போம், இதுவே எங்கள் முழக்கம். இன்னொரு முக்கியமான விஷயம், 2023 5வது மாதம் 4/5/2023 ஒரு ஜியோ பாஸ் பண்ணுறாங்க. 221 நினைக்கிறேன் அந்த ஜியோ நம்பர். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது கோவிலுடைய இடம், அப்புறம் ரோடு, இந்த மாதிரி சில இடங்கள்லாம் சொல்லி அரசு அதை எடுத்துக்கிறாங்களாம். அதாவது நத்தம் இடம் இதெல்லாம் கேட்பாரற்று இருந்தால்
அந்த இடங்களை அரசு எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தந்த வில்லேஜுக்கு உரிய, அதாவது இது ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக தானே சொல்கிறாங்க, அந்தந்த வில்லேஜுக்கு போகாது, அரசு எடுத்துக்கும். அந்தந்த வில்லேஜ் தான் பார்த்துக்கணும், ஆனால் அரசு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது நமக்கு ஒரு கனெக்டிவிட்டி, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த கல்யாணி அப்படிங்கிறவங்க அந்த சாய்பாபா கோயில் கட்டுறாங்க, அவங்களுக்கு யாரும் இல்லை. அந்த இடத்த இந்த கும்பல் வந்துட்டு பொலிச்சலூர் பகுதியில் அந்த கருணாகரனுடைய தலைமையில் அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி அவங்க அபகரிக்க முயற்சி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அதே பகுதியில் அந்த அகத்தீஸ்வரர் கோயிலுடைய தர்மகர்த்தா அவங்கள வந்துட்டு ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கிறவங்கள தூக்கிட்டு இவங்க புதுசாக ஒரு ட்ரஸ்டியை வந்துட்டு கொண்டு வராங்க. அதுக்கு தேவையில்லாமல் அங்கே கோயிலில் பிரச்சனை பண்ணுறாங்க, சிசிடிவி கேமராவெல்லாம் கட் பண்ணுறாங்க. அதாவது சேகர் பாபு சொன்னதுக்கு நான் உதாரணமாக நம்ம சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் கலவரம் பண்ணுறது எல்லாமே கோவிலில். நீங்கள் இந்த ஜிஓவியும் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, அதாவது திரும்ப திரும்ப இவங்க இந்துவுக்கு எதிரான ஒரு ஆட்சியை நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. நீங்கள் ஒரு ஜியோ பாஸ் பண்ணுறீங்க, அது அரசு ஆணை, அது பேர் கவர்மெண்ட் ஆர்டரு, அதில் கோவில் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க, அதாவது அரசு கையகப்படுத்திக்கும் அப்படிங்கிறதுக்கு. ஏன் மசூதியோ சர்ச்சோ இந்த மாதிரி எதுவுமே ஏன் சொல்லலை? கோவில் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதே சேகர் பாபு அவர்கள் தான் சட்டசபையில் பேசும்போது சொல்கிறாரு, பழுதான ரொம்ப பாழடைஞ்சு இருக்கிற கோவிலுக்கு ஆண்டுக்கு இவ்வளோ கோடி ஒதுக்கி இருக்கோம், தொடர்ந்து இத்தனை 3 ஆண்டுகளில் இவ்வளோ கோடி ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னு பேசுகிறாரு. அதாவது அது பராமரிப்பு இல்லாத அரசு எடுத்து அதை பண்ணுது. அப்படி இருக்கும்போது இந்த ஜியோ ஆர்டர் நீங்கள் பேசுகிறதுக்கும் 2023 வந்த இந்த ஜியோவுக்கும் ஏதாவது பொருத்தம் இருக்கா? அப்புறம் கையகப்படுத்திட்டு என்ன பண்ணுவாங்க, அதை தனியாருக்கு விற்கிறோம் அப்படின்னு விற்பாங்க, அதை வாங்குகிற ஆட்கள் இவங்களாக தான் இருக்கும். இப்படிங்கிற மாதிரி எல்லாம் தான் இருக்குது. ஏன் இந்து கோவிலை மட்டும் நீங்கள் வந்துட்டு அந்த சொத்தையும் அந்த கோவிலையும் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அரசாணை நீங்கள் போடுறீங்க? நீங்கள் பண்ணுற இந்த மாதிரி ஒரு ஆக்கிரமிப்பு திமுக ஆட்கள் பண்ணுறதுக்காக ஒரு அரசு ஜிஓவே போடுது அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு அரசு? நீங்கள் சேகர் பாபு அவர்கள் அப்படியே வீரவசனமாக ரைமிங்காக எல்லாம் பேசுகிறீங்க. சரி, அடுத்தது வாக்கு கேட்கறதுக்காக கடவுள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறீங்க. சரி, உங்களுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் அவர்கள் வந்துட்டு 21 ஆகட்டும் 2 ஆகட்டும் 2022 2021 இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தென்னிந்திய திருச்சபை அவங்களுடைய அந்த கூட்டமைப்பு நடத்துகிற விழாலெல்லாம் கலந்து இது உங்களுக்கான அரசு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு. பைபிளை மேற்கோள் காட்டி பேசுகிறாரு. நீங்கள்லாம் ஒத்துமையாக இருக்கீங்க, நீங்கள் என்றைக்கும் என்னை கைவிட மாட்டீங்க, நான் அதே மாதிரி உங்களை கைவிட மாட்டேன், இது கிறிஸ்தவர்களுக்கான ஆட்சி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேசியிருக்காரு. அப்போது இது வந்துட்டு அவங்கள அங்கே, அதாவது அது என்ன கூட்டம், அதில் இது பேசுகிறதா? கடவுளா முஸ்லீமு கிறிஸ்டினு அவங்களுடைய மத குருமார்களை போய் பார்ப்பீங்க, பிஷப் அவர்களை போய் பார்ப்பீங்க. ஏன் இதே சேகர் பாபு அவர்கள் லோக்சபா நடந்து முடிஞ்ச லோக்சபா எலெக்ஷனுக்காக கேன்வாஸ் பண்ணுறதுக்காக பிஷப் அவங்களுடைய வீட்டில் போய் உட்காந்து பேசியிருக்கீங்க. தயாநிதி மாறன், தமிழச்சி தங்கப்பாண்டியன், நீங்கள் எல்லோரும் போய் அங்கே கூட ஒரு சின்ன ஒரு கலாட்டா நடந்தது கூட அங்கே தான் நினைக்கிறேன். என்னென்னா, மம்தாவோட தமிழச்சி வந்துட்டு காலில் கட்டு போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அப்படின்னு ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தயாநிதி மாறன் சொல்கிறத இவங்க அமைச்சர் வந்துட்டு கேமராலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னது பிஷப் அவங்களுடைய வீட்டில் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நடந்திருக்கு. இது என்ன மனநிலையில் நீங்கள் பேசுகிறீங்க? இந்து அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாமல் அறநிலைத்துறை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் எல்லா மதத்துடைய இதுலேயும் ஒரே இதுக்குள்ளே அறநிலைத்துறைன்னு கொண்டு வரத்துக்கான ஒரு முன்னெடுப்பாக சட்டசபையில் பேசியிருக்கீங்களா? இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னா,
அதாவது இந்த அறநிலைத்துறை இருக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பதிலடியாக அது ஒரு கனவாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்ணியிருக்காரு. சரி, நீங்கள் லெஜிஸ்லேட்டிவில் வந்துட்டு ஒரு அசெம்பிளி இதில் நீங்கள் பேசுகிறீங்க, இந்த மாதிரிலாம் இதெல்லாம் நாங்கள் கேட்கணும் அப்படிங்கிறது இருக்குது. என்ன பண்ணுறது? நீங்கள் சொல்கிறத நீங்களே காப்பாற்றலை. அதுக்கான உதாரணம் தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ரைமிங்காக பேசுகிறது தேவையா அப்படிங்கிறது பார்க்குற மக்கள் முடிவு பண்ணுவாங்க.